இந்த படத்தோட பேரு ஸ்ரீ. இந்த படத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல மர்மமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா டைம் 4 நாள் நடக்கும். அந்த 4 நாள்லயும் கிராமத்துல இருக்க சில ஆண்களை மட்டும் அங்க இருக்கிற ஸ்ரீங்கிற ஒரு பேய் கடத்திட்டு போய் உல்லாசமா இருக்கும். இப்படி ஒரு மர்மமான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்க ஆண்கள் எல்லாமே பயந்துகிட்டு அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஸ்ரீ இன்னைக்கு வராத நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சா அந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள் சேஃபா இருக்கலாம், அந்த பேய் அங்க வராது. ஆனா தப்பி தவறி அந்த பேரை அழிஞ்சிட்டாலோ அந்த மாதிரி எழுதி வைக்கலாலோ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சுங்க, அவனை அடிச்சு தூக்கிட்டு அம்பனமா தூக்கிட்டு போயிட்டு அது கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த கிராமத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்ரீங்கிற ஒரு பொம்பளைய அழகா இருக்கிறதால நிறைய ஆண்கள் சுத்தி போட்டு வளைச்சு பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். ஊர் பசியை தீக்கிறதுக்காக அந்த பொண்ணு விபச்சார வேலையும் பார்த்துச்சு. ஆனா அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிச்சு, அவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான். 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இனிமே நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பொறாமப்பட்டு அவங்க 2 பேத்தையுமே அடிச்சு கொன்னுட்டாங்க. சோ அந்த ஒரு வெறியினால அது முதல் இரவு கூட நடக்க விடாம கொன்னுட்டதால அந்த பேய் இப்படி முதல் இரவுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ வந்து துணி தைக்கிறதுல ரொம்பவே ஒரு டேலண்டான ஒரு பர்சன். அந்த ஊருக்குள்ள ஒரு கிராமத்துல ஒரு வெளியூர்ல இருந்து அந்த திருவிழாக்காக ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு யாரோட கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குது, நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்பப்ப கிண்டல் பண்ணுவானுங்க. ஒரு கட்டத்துல அந்த பேயை எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பழைய காலத்து ஆளு ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த மாதிரி விஷயங்களை புக்ல எழுதி வச்சிருக்காரு. சோ அவரோட சப்போர்ட்டா கேட்டுக்கிட்டு அந்த பேயா கொல்லணும் அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த திறமை இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவுமே அவங்க அம்மாவுமே இதே மாதிரி ஒரு விபச்சார வேலையை தான் பார்த்திருக்காங்க. ஹீரோவோட கண்ணுல காதல் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு திறமை இருக்குது. அதனால அந்த பேயை எதிர்த்து அந்த பேயை சாகடிக்கணுங்கிறதுக்காக போறாங்க. அப்படி அந்த அரண்மனையில சாகடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் இந்த புதுசா வந்திருக்க பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு சில மந்திரங்கள்லாம் அதுக்கும் தெரியும். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பேயை கொல்லணும் அப்படின்னா ஒன்னு அதனோட முடிய பிடிச்சு அறுத்து விட்டுறணும். அப்படியே அறுத்து அதனோட பவர் குறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா அந்த பேயோட நெஞ்சில குத்தணும். இது எல்லாத்தையும் பண்றது நம்ம ஹீரோவால தான் பண்ணணும். அப்பனா தான் அந்த பேய் சாகும் சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த பேயோட முடிய பிடிச்சு அறுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு சக்தியை குறைஞ்சிருது. ஒரு வழியா அந்த பேய் கிட்ட இருந்து ஊர் மக்களை காப்பாத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க ஊருக்கே போகுது. அதுகிட்ட போன் நம்பர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீ நினைச்சா மட்டுமே நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. கடைசியில போகும்போது நம்ம ஹீரோ அறுத்த ஜட முடி இருக்கு இல்லையா, அது அந்த பொண்ணு கிட்ட தாங்க இருக்கு. அந்த பொண்ணோட முடிய வச்சு அது பின்னோடனே அதே சக்தி ஃபுல்லா நம்ம பொண்ணுக்கு வந்துடுது. இப்பதான் தெரியுது அந்த பேயோட சக்தியை தான் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிராமத்துக்கே வந்திருக்கு. அது தெரியாம அந்த லூசு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ட் 2ல தெரியும்.